கடலின் அடியில் ஒரு உயிரினம் அமைதியாக நீந்திக் கொண்டிருக்கிறது. அது சத்தம் செய்யாது, அது எச்சரிக்கை கொடுக்காது. ஆனால் அது கடலின் மிக திறமையான மற்றும் பயமுறுத்தும் வேட்டையாடிகளில் ஒன்று. அது சுறா. மனிதர்களுக்கு பயம் தரும் இந்த உயிரினம் உண்மையில் என்ன? அது ராட்சசமா அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அதிசய உயிரினமா? இன்று நாம் சுறாக்களின் உண்மையான உலகத்திற்குள் செல்லப் போகிறோம். சுறாக்கள் டைனோசர்களுக்கு முன்பே பூமியில் வாழ்ந்தவை. சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளாக இவை கடலின் அரசர்களாக உள்ளன. டைனோசர்கள் அழிந்துவிட்டாலும், பல இயற்கை பேரழிவுகள் நடந்தாலும் சுறாக்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. இது அவற்றின் தகுந்த மாற்றத்திற்கும் சக்திக்கும் உயிர் வாழும் திறமைக்கும் மிகப்பெரிய சான்றாகும். உலகில் 500க்கும் மேற்பட்ட சுறா இனங்கள் உள்ளன. சில சுறாக்கள் சிறிய அளவில் இருக்கும், சில சுறாக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். கிரேட் ஒயிட் ஷார்க், டைகர் ஷார்க், ஹேமர்ஹெட் ஷார்க் போன்றவை சக்தி வாய்ந்த வேட்டையாடிகள். ஆனால் உலகிலேயே பெரிய மீன் வேல் ஷார்க். அது 12 மீட்டர் வரை நீளமாக வளரலாம். ஆனால் அதிர்ச்சி என்ன தெரியுமா? அது மனிதர்களுக்கு ஆபத்தில்லை. அது சிறிய பிளாங்க்டன்களை மட்டும் உணவாக உட்கொள்கிறது. சுறாக்களின் மனப்புலன் மிகவும் கூர்மையானது. ஒரு துளி இரத்தத்தை கூட மைல்கள் தூரத்தில் இருந்து உணர முடியும் என்று கூறப்படுகிறது. அதற்கு மேலாக அதன் உடலில் எலக்ட்ரோ ரெசெப்டர்ஸ் எனப்படும் சிறப்பு அமைப்பு உள்ளது. இதன் மூலம் மற்ற உயிரினங்களின் உடலில் உருவாகும் மின்சார அலைகளை உணர முடியும். இதனால் இறைமணலில் மறைந்திருந்தாலும் கூட அது கண்டுபிடிக்கப்படும். சுறாவின் பற்கள் அதன் மிகப்பெரிய ஆயுதம். சில இனங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட பற்கள் இருக்கும். அவை மிகவும் கூர்மையானவை. ஒரு பல் உடைந்தாலும் அல்லது விழுந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் புதிய பல் உடனே முன்னே வரும். ஒரு சுறா தனது வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான பற்களை மாற்றிக்கொள்ளும். இதுவே அதை ஒரு சக்தி வாய்ந்த வேட்டையாடியாக மாற்றுகிறது. ஆனால் சினிமாக்கள் சுறாக்களை மனிதர்களை விரும்பி தாக்கும் ராட்சசமாக காட்டுகின்றன. உண்மையில் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் மிகவும் அரிது. பெரும்பாலும் அது தவறான அடையாளம் காரணமாக நடக்கிறது. அதே சமயம் மனிதர்கள் வருடத்திற்கு கோடிக்கணக்கான சுறாக்களை கொன்றுவிடுகின்றனர். இது கடல் சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சுறாக்கள் கடல் சூழலின் சமநிலையை காக்கும் முக்கியமான உயிரினங்கள். அவை பலவீனமான மற்றும் நோயுற்ற உயிரினங்களை வேட்டையாடுவதன் மூலம் மற்ற மீன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. சுறாக்கள் இல்லையெனில் கடலின் உணவுச் சங்கிலி சீர்குலையும். இதனால் முழு கடல் சூழலே பாதிக்கப்படும். இன்று சுறாக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து மனிதர்களே. ஷார்க் ஃபின்னிங் என்ற கொடூரமான வேட்டை முறையில் சுறாவின் ஃபின்ஸ் வெட்டி எடுக்கப்படுகின்றன. பின்னர் அவை கடலில் உயிருடன் தள்ளப்படுகின்றன. இது மிகவும் கொடூரமான செயல். இதனால் பல சுறா இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. கடல் மாசு மற்றும் வெப்பமயமாதலும் அவற்றின் வாழ்வை பாதிக்கின்றன. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் சுறாக்களை பாதுகாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மரீன் புரொடெக்டட் ஏரியாஸ் உருவாக்கப்படுகின்றன. கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. விஞ்ஞானிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுறாக்களின் எண்ணிக்கையை பாதுகாக்க போராடுகின்றனர். இந்த மௌன வேட்டையாடியை காப்பாற்றுவது நம் பொறுப்பு. சுறா என்பது பயத்தின் சின்னமல்ல, அது கடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய காவலன். அடுத்த முறை கடலை பார்க்கும்போது அதன் அடியில் அமைதியாக நீந்தும் இந்த அதிசய உயிரினத்தை நினைவில் கொள்ளுங்கள். இயற்கையின் சமநிலை